தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கிருபா. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பதிவின் விவரங்கள் என்ன? ராஜேஷ் வணக்கம். நீட் தேர்வு குளறுபடிகளை களைய கோரியும் அதுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் டெல்லியில் கரப்பான் சந்தா கட்சி சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டத்தின் மைய கோரிக்கையாக நீட் தேர்வு குளறுபடிகளை களைய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் தொடர்ந்து இருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்ற எந்த கோரிக்கையையும் விட நீட் தேர்வை ஒழிப்பதுதான் இந்த போராட்டங்களின் மையமாக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் டெல்லியில் மாணவர்கள் நடத்தும் போராட்டம் தற்போது நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு பெரிய அளவிலான முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் தாங்கள் முதலில் எச்சரித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால்தான் திமுக ஆரம்பத்திலிருந்தே நீட் தேர்வை எதிர்த்து அது ஏற்படுத்தும் ஆபத்துகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவதாகவும் சமூக நீதியை பாதுகாப்பதில் இந்தியாவுக்கு வழிகாட்டி முதல் அரசியலமைப்பு திட்டத்திற்கு வழிவகுத்த தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் இருப்பதாகவும் அது நீட் ஒழிப்பு மட்டும்தான் என்றும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மற்ற எந்த கோரிக்கையையும் விட நீட் தேர்வை ஒழிப்பதுதான் இந்த போராட்டங்களின் மையமாக இருக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.